Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சர் திரு கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்ப்போம். தலைமை கழக அறிவிப்பு பொதுச் செயலாளரின் ஒப்புதலோடு அறிவிக்கப்படும். அதுதான் நடைமுறையில் உள்ளது. தற்போது சில மாவட்டங்களில் பொதுச் செயலாளர் பெயரை பயன்படுத்தி கழக நிர்வாகிகளிடம் சிலர் கடிதம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமை கழகம் அறிவிக்காமல் கழக நிர்வாகிகள் யாரிடமும் கடிதம் வழங்க வேண்டாம் என்று தலைமை கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தலைமை கழகத்தின் சார்பிலும் கழக பொதுச் செயலாளரின் சார்பிலும் இது தெரிவிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீக்கினது வந்து செல்லாதுன்னு சொல்லி திரு எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்காரு. எங்களை கட்டுப்படுத்தாது 26 மாவட்ட செயலாளர் நீக்கியிருக்காங்க, அது செல்லாதுங்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்டங்களின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த முழு அதிகாரத்தின் அடிப்படையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை அந்த சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளர் கட்சி பதிவை எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கட்சி பதிவை எடுத்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் ஆளுநரிடம் சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளில் ஒரு சாரார் கழக பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதை சட்டமன்றத்தில் சபாநாயகரிடத்திலும் வழங்கப்பட்டு ஆளுநரிடத்திலும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவுடைய சட்ட திட்டத்தின்படி பொதுச் செயலாளருக்கே முழு அதிகாரம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கையில் தெரிவித்தார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், திரு சி.வி. சண்முகம் தரப்பில் இருந்து திரு எஸ்.பி. வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு சி. விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே செய்தியாளர்கள் மத்தியில் பேசினாங்க. அப்போ நேற்றிலிருந்து அந்தந்த மாவட்டங்களில் அந்த கட்சி பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதுக்கு திரு நத்தம் விஸ்வநாதன் பதில் அளிக்கும் போது சொல்லியிருந்தார், தலைமை நிலைய செயலாளராக திரு எஸ்.பி. வேலுமணி இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கழக பொறுப்புகளையும் சுட்டிக்காட்டி இதை எப்படி இவர் நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தார். இன்னொரு பக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விஜய் அரசினுக்கு ஆதரவாக வாக்களித்தது, அதே போல் எதிராக வாக்களித்தது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கட்சி பதவி பறிக்கப்பட்டது தொடர்பாக அப்படி சொல்லப்பட்டது. இதே கேள்வி அவங்க இப்படி பதில் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரு கே.பி. முனுசாமி அவர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. அதிமுகவுடைய சட்டத்திட்டத்தின்படி பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாரை வேண்டுமானாலும் கட்சியில் இருந்து நீக்கலாம், புதிய பொறுப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் திரு கே.பி. முனுசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்களை நீக்குவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் உண்டு என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் திரு கே.பி. முனுசாமி தெரிவித்ததை பார்த்தோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.